வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜேஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கரூர் மேற்கில் வந்து நேற்று டிவிகே வந்து அவங்க கொள்கை விளக்க கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு இது வரைக்கும் அவங்க சொல்லலை. பட் இருந்தாலும் கொள்கை விளக்க கூட்டம்னு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. கரூரில் அந்த 41 பேர் உயிரிழந்தது பிறகு 4-5 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த நிர்வாகிகள் நேற்று தான் கரூருக்கே போயிருக்காங்க. அதுவும் பாருங்க, நேற்று போனவங்க அப்போ கூட அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போகலை. நேராக போய் அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. அதுலேயுமே ஒருத்தர் மேலே கரண்ட் மரம் விழுந்து மண்டை உடஞ்சி ஒருத்தர் ஸ்பாட்டில் இறந்துற பார்த்தார். ஸ்டேஜில் சின்ன காயத்தோட ஜஸ்ட் மிஸ்ல அவர் தப்பிச்சிட்டாரு. ஸோ அதை ஏற்பாடு பண்ணவங்க மேலே வந்து காவல்துறை நேற்றும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த பக்கத்தில் நிற்கிற அவர் மேலே வந்து அந்த மரம் சாஞ்சி அவர் மண்டையில் விழுந்து டங்குன்னு அடிபடுது. அவர் பாவம் வயசானவராக தெரிகிறாரு. அவர் மேலே 1000 விமர்சனம் நமக்கு இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறம் விட்டுருவோம். அவர் யார் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு. அவர் மேலே விழுந்துடுச்சு. அவர் மண்டையை பிடிச்சிட்டு ஓரமாக ஒதுங்கி போகிறாரு. பார்த்தா அவர் ரொம்ப வயசானவராக தெரிகிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட பதட்டம் அடையாமல் நாஞ்சில் சம்பத்து அப்படியே மேடையில் கண்டினியூவாக பேசிகிட்டு இருக்காரு. நம்ம பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க டப்புன்னு தடுக்கி விழுந்தா கூட நம்ம டக்குன்னு ஓடி போய் தூக்கும். இதானே நம்ம மனிதனுக்கே உள்ள ஒரு குணம். ஒரு மனிதனாக இருந்துட்டு அந்த குணம் இருந்து தானே ஆகணும். அவர் பக்கத்தில் நிற்கிறவங்களாம் அவங்களுக்கு பார்த்துன்னு தடவி கொடுக்குறாங்க. அதை கூட கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் பேசிக்கிட்டு இருக்காரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. சரி, ஓகே. இது இப்படி இருக்கும்போது வழக்கம் போல் நம்ம யூடியூபர் ராஜ்மோகன், யூடியூபர்னு சொன்னாலும் சரியாக இருக்கும். அவருக்கு கட்சியில் பதவியெல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் யூடியூபராக தான் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆரம்ப கட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவு வீடியோக்கள்லாம் நிறையா போடுவார். ஸ்டாலினை புகழ்ந்தெல்லாம் பயங்கரமாக வீடியோக்கள்லாம் பேசி போட்டிருப்பாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே புகழ்ந்து பேசுவார். திடீர்னு விஜய் கட்சி தொடங்கணும்னா அங்கே போய் சேர்ந்து பதவி வாங்கிட்டு இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காப்புல. இவர் என்ன பண்ணுறாருன்னு இது மேடையிலன்னா, இந்த கீழே உட்காந்துற விஜய் ரசிகர்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஆனால் வீடியோ பார்க்குற நமக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ காண்டாகுது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்ல, அன்றைக்கி வந்து 10 மணிக்கெல்லாம் வந்து அது தமிழ்நாடு முழுவதும் அறிவிச்சிருவாங்களாம், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குது, விஜய் வெற்றி பெற்றாருன்னு. 2026 தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி அன்று காலை 10 மணி அளவில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் பெரும்பான்மையில் ஆட்சி பிடித்தது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அந்த கட்சியில் இருக்கவங்க தான் சின்ன சின்ன பசங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு தேர்தலில் சந்திக்கிறவங்களா இருக்கும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஓட்டு ஐடியே இல்லாதவங்க தான் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த முறையெல்லாம் தெரியாது. ராஜ்மோகன்லாம் எத்தனையோ தேர்தலில் ஓட்டு போட்டவர் மாதிரி தான் தெரியுது. கொஞ்சம் ஏஜிட்டான பர்சனாக தான் இருக்காரு. வெறும் கைத்தட்டல் வாங்கணும்னேவா மேடையில் ஏறி பேச முடியும்? அரசியலுங்கிறது வெறும் கைத்தட்டல் வாங்குறது. ஆடியோ லான்ச்சில் போய் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். இன்றைக்கி விஜய் தான் நம்பர் 1, கெரியர் உச்சம்னு நீங்கள் பேசலாம். அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் கைத்தட்டிட்டு போயிடலாம், அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அரசியல் இதுவா? வாக்கு எண்ணிக்கை தொடங்குறதே எனக்கு தெரிஞ்சு 8 மணிக்கு தான் இருக்கும். அந்த 7:30, 8 இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்தப்போ முதல்ல இந்த தபால் ஓட்டு தான் எண்ணுவாங்க. அதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுக்கும் எல்லா பகுதியிலும் எண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த தபால் வாக்குகளில் யார் முன்னிலைன்னு சொல்கிறதுக்கே 10 மணி ஆல்மோஸ்ட் அதுக்கு நெருங்கிடும். அதுக்கப்புறம் முதல் கட்ட எண்ணிக்கையாக ஆரம்பிப்பாங்க. ஒரு 10 மணி 9 மணிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் முதல் கட்டம் 2ஆம் கட்டம்னு அது போகும். அது ஒவ்வொரு தொகுதியை பொறுத்து ஒவ்வொரு மாறி போயிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரவு 11:30 மணி வரைக்கும்லாம் நம்ம கமல் சார் இருக்கார். இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 நினைக்கிறேன், கோயம்புத்தூரில் இரவு 11-12 மணி வரைக்கும் அவருடைய ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு எண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு 2 பேருக்கும். அதை திரும்ப கவுண்ட் பண்ணி ஏதாவது குளறுபடி ஆகிடக்கூடாதுன்னு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு மேலே தான் அறிவிச்சாங்க கமல் தோல்வி அப்படின்னு சொல்லி. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் கொஞ்சம் கூட அந்த ரசிகர்கள் கைத்தட்டுவாங்க, இதை பேசினா வந்து எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட மாசாக இருக்குன்னு சொல்லிட்டு 10 மணிக்கெல்லாம் வந்து பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பார் தமிழ்நாட்டில். 10 மணிக்கு வந்து விஜய் வெற்றி பெற்றாருன்னு அறிவிப்பாங்க, எழுதி வச்சுங்கிறாரு. இதெல்லாம் வந்து தேர்தல் முடிவு வர்ற அன்னைக்கு இதெல்லாம் இவருக்கு பேக் ஃபயர் ஆகுங்கிறது கொஞ்சம் கூட புரியாமல் நடந்துகிட்டு இருக்காரு. இப்படி தான் ஒருத்தர் கங்குவான்னு ஒரு படம் எடுத்துகிட்டு ஒரு ப்ரொடியூசரு என்ன சொல்லிட்டார் கங்குவா ஆடியோ லான்ச்சில்னா, இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பாஸை பத்திரமா வச்சுங்க, இந்த பாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கங்குவா சக்ஸஸ் மீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் படம் வெளியாகி மிகப்பெரிய ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கிண்டல் ட்ரோல் பண்ணாங்க பாருங்கள் சமூக வலைதளத்தில். அந்த கங்குவா படத்துடைய ப்ரொடியூசர் ஞானவேலை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அவர் வெளியிலே வர முடியாத அளவுக்கு அவரை போட்டு கேலி கிண்டல் பண்ணாங்க. அதனால் கான்ஃபிடென்ட் இருக்கலாம், எல்லாருக்குமே கான்ஃபிடென்ட் இருக்கலாம், நாங்கள் வென்றுடுவோம், ஆட்சி அமைப்போம், இது எல்லாருமே சொல்லலாம். அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்ங்கிறது எப்படி ஆகிடும்னா, அது பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகிடும். நீங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு பிறகு உங்களை கிண்டல் கேலி பண்ணுவாங்க, ஏன்னா நீங்கள் பேசின பேச்சுக்கு அது நடக்க தான் போகுது. ஆனால் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அடுத்து வெளியிலே வர முடியாத அளவுக்கு வச்சு செஞ்சு விட்ருவாங்க எல்லா கட்சியும் சேர்ந்து. எல்லாம் தெரியாமல் அவர் நடந்துகிட்டு இருக்காரு, எங்கே போய் முடிய போதோ. ஃபைனலாக என்ன பேசுகிறார் ராஜ்மோகன்னா, இந்த கோமாளிங்க கூட்டம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு,
எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, இந்த கோமாளிங்க கூட்டம் எதுக்கு குறுக்க மறுக்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோமாளிங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாருன்னா நாம் தமிழர் தம்பிகளை சொல்றாரு. நாம் தமிழர் தம்பிகளை கோமாளின்னு சொல்றதுக்கு 1% உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படின்னு தான் திரும்ப கேட்க சொல்லுது. தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்திக்கு தாவேக்காவுக்கும் போட்டி, பெரிய போர். இதுக்கு நடுவுல குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு நிறைய கோமாளிகள். நான் சம்பத் அண்ணன் என் வழிகாட்டி அவட்ட போய் கேட்டேன், எப்படி இந்த கூட்டம் தனியா வருது, ஒரு 2 சீட்டாவது தேர்மானு. அவர் சொன்னார், அவர் ஸ்டைல சட்டையை மடிச்சு விட்டு துண்ட தூக்கி போட்டு, அந்த கோமாளிகள் ஜெயிக்கணும்னா மாட்டுக்கும் மரத்துக்கும் வாக்குரிமை வந்தா வேணா ஜெயிக்கும். விஜய் தம்பிக்கு அரசியல் சொல்லி கொடுத்ததே நாங்க தான்றாங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கடைசியாக நடத்தின மாநாட்டையும் அவங்க நடத்தின மாநாட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இங்கே யார் கோமாளி, யார் உண்மையாகவே இந்த அரசியலில் ஏதாவது ஒன்று செஞ்சிடணும், ஏதாவது ஒரு மாற்றத்தை மக்கள் கொடுக்கணும், இந்த மக்களோட பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி களத்தில் எந்த தொண்டர் நிற்கிறாருன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இன்னைக்கு காலையில் டிவிகே தரப்புலேருந்து விஜய் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. என்ன தெரியுமா போட்டிருக்காப்புல, தமிழ்நாட்டு ஊடகங்களில் எதுலேயுமே வந்து டிவிகே கட்சியினர் யாரும் பங்கேற்கக்கூடாது இந்த டிபேட்டில், அப்புறம் இந்த இன்டர்வியூ கட்சி தலைமையுடைய அனுமதி இல்லாமல் யாரும் போய் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது எதுக்கு போட்டிருக்காருன்னா, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த டிவியில் நடக்கக்கூடிய டிபேட் ஷோ எல்லாத்துலேயுமே இந்த விஜய் ரசிகர்கள், அதாவது டிவிக்கோடைய தொண்டர்கள் போய் கலந்துக்கிறாங்கல்ல, இது எல்லாமே மிகப்பெரிய அளவு ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு எந்த அரசியலுமே தெரியாது. அந்த அரசியல் விவாதங்களில் உட்காந்துருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக இந்த அரசியலில் பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகள். ஸோ அவங்க மத்தியில் இவங்க போய் ஏதாவது பேசும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அது சமூக வலைதளத்தில் ஊடகங்களில் பெரிய கேலி கிண்டலாக ஆகுது. நீங்களே ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் திறந்து பார்த்தா தெரியும் அவங்க எவ்வளோ டிவிகே கட்சியினர் வந்து இந்த டிவி ஷோலெல்லாம் வந்து போய் அவமானப்பட்டு வர்றாங்க அப்படின்னு. அவங்க தரப்புலையும் ஏதாவது ஒரு நல்ல பேச்சாளர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி கொண்டு வர்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வர்றது எல்லாமே வெறும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் சினிமா படங்களுக்காக ரிவ்யூ கொடுத்தவங்க, விஜயோடைய சினிமா படங்களை பார்த்து கைத்தறினவங்க, திடீர்னு போய் அவங்கள்ட்ட போய் நீ வந்து திராவிட அரசியல் பேசு, தேசிய அரசியல் பேசு, தமிழ் தேசியம் பேசுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன அரசியல் புரியும்? அதனால் பார்த்தீங்கன்னா டிவி ஷோவில் நீங்கள் எல்லாம் கலந்துக்காதீங்க, தயவு செஞ்சு வீட்டிலே இருங்க. நம்ம கட்சியை பற்றி பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. இப்படியே தொடர்ந்துச்சுன்னா 2026 தேர்தலில் நம்ம நோட்டாவுக்கு கீழே போயிடும் ஓட்டு. ஸோ அது ஒரு டீசெண்டான ஓட்டு கூட வரான்னு சொல்லி யாரையும் போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாப்புல இன்னைக்கு. இதுக்கப்புறம் டிவி ஷோவில் பார்த்தீங்கன்னா டிவிக்கு சார்பாக யாரும் கலந்துக்க போகிறதில்ல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டிவி டிபேட்லேயும் உட்காந்து விளாசிக்கிட்டு இருக்க நாம் தமிழரை போய் நீங்கள் கோமாளி கூட்டம்னு சொன்னால் கோவம் வருமா வராதா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற கடைகோடி கிராமத்தில் இருக்கிற ஒரு இந்த லாஸ்ட்டில் ஒரு சின்னோண்டு வீடு இருந்தால் அந்த வீட்டில் ஒரு தொண்டர் இருந்தானா அவங்ககிட்ட போய் அரசியல் பேசினீங்கன்னா அவனுக்கு இருக்கிற புரிதல் கூட விஜய்க்கு இருக்காது. நல்ல கண் ஐயா இறந்துட்டாங்க நேற்று, எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இருக்கிற அரசியலில் இப்படிப்பட்ட தலைவரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நல்ல பேர் எடுத்துகிட்டு இறந்து போயிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தலைவர்கள், எல்லா சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. எல்லாருமே பத்திரிகையாளரை பார்த்து ஒரு 2 நிமிஷமாவது அவங்களுக்கும் அந்த நல்ல கண் ஐயாவும் உள்ள அந்த அனுபவங்களை பேசிட்டு போயிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் கூட 2 நிமிஷம் நின்று பேசிட்டு போயிருக்காரு. ஆனால் தமிழ்நாடு டிவிக்குன்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அடுத்து நாங்கள் தான் சிஎம் ஆக போகிறோம், எங்களுக்கு டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்லகண்ண ஐயாவோட இறப்புக்கும் அஞ்சலி செலுத்த வர்றாரு விஜய். அவரை நோக்கி பத்திரிகையாளர்லாம் மைக்கை நீட்டி, சார் ஏதாவது பேசிட்டு போங்க சார் அவரை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறி ஓடுறாரு அந்த காரில், அந்த மைக்கை தள்ளி விட்டுட்டு ஏறி ஓடுறாரு. ஏன் அப்படி ஓடணும்? ஏன்னா விஜய்க்கு நல்லகண்ண ஐயாவை பற்றி எதுவுமே தெரியாது. விஜய் கிட்ட நெல்சனை பற்றி கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அட்லியை பற்றி கேளுங்க, 10 நிமிஷம் பேசுவார். லோகேஷ் கனகராஜை பற்றி கேளுங்க, ஒரு 20 நிமிஷம் பேசுவார். விஜய்க்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான், அந்த சினிமா தான் அவருடைய உலகம். ஸோ இப்படி தான் விஜயே இருக்கிறாரு. விஜயோட நிலைமையே இங்கே இப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜய் மாதிரி ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு நீங்கள் நாம் தமிழரை பார்த்து கோமாளி கூட்டம்னு சொல்கிறீங்க. அப்போ கோவம் வருமா வராதா? இன்னொன்று வேற சொல்கிறாரு, அதாவது இந்த நாம் தமிழர் ஜெயிக்கணும்னா மரத்துக்கும் ஆடு மாட்டுக்கும் ஓட்டுரிமை கிடச்சிச்சா வேணால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது இந்த மரங்களுக்கான மாநாடு, இந்த மாடுகளுக்கான மாநாடெல்லாம் நடத்தினார்ல சமீபத்தில் சீமானவர்கள், அதை வந்து கிண்டல் பண்ணுறாரு அவர். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இயற்கை வளங்களை பற்றி, இந்த இயற்கைக்கும் இந்த வாயிலா ஜீவன்களை பற்றியும் அரசியல் பேசுகிற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறது நாம் தமிழர் தான். இன்னைக்கு வெறும் வாக்கு அரசியலாக மாறி போய் கிடக்கு இந்த அரசியல். மக்களுக்கு பணம் கொடுத்து இல்லை மக்களை எப்படியாவது ஏமாற்றி ஓட்டு வாங்கணும், வாக்கு வாங்கி நம்ம சிஎம் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு நினைக்கிற இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்தில் அவங்க மட்டும்தான் இந்த இயற்கை வளத்தை எப்படி காப்பாற்றலாம், இங்கே இருக்கிற வாயிலா ஜீவன்களான ஆடு மாடு இதோடைய உற்பத்தியை பெருக்கி இதன் மூலயமா மனித குலத்துக்கு ஏதாவது ஒரு நல்லதை நம்ம நிகழ்த்திட முடியாதா, இந்த இயற்கை விவசாயத்தை பெருக்கி
இது மூலயமா ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட முடியாதான்னு ஒரு அரசியலை பேசுகிற கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே யாருன்னு கேட்டால் நாம் தமிழை எதுக்குறவங்க கூட நாம் தமிழர் தான் கை காட்டுவான். ஸோ அப்படி ஒரு அரசியல் அவங்க முன்னெடுக்கிறாங்க. இதை மேடை ஏறி கிண்டல் பண்ணுறாரு. சரி, ஓகே, எனக்கு என்ன ஃபைனலாக ஒரு ஹாப்பினா, இவ்வளோ நாள் இந்த டிவிக்கு வந்து எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, எங்களுக்கும் சிஎம் சார் ஸ்டாலினுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இப்போ களத்தில் எப்படி தெரியுமா போட்டி மாறி இருக்கு? 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று பிக் பாஸ் ஜூலி. இவங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே நடந்துட்டு இருக்கு. இப்படி தான் மாறி இருக்கு. இதுதான் இன்றைக்கி உண்மை நிலவரம். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான தகவல்கள் டெய்லி நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நன்றி.